நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஒரு நியூஸ் வருது. அதாவது பனையூர் அலுவலகத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெடிகுண்டு மிரட்டல்ன்னு சொல்லி கால் வந்திருக்கு. பாம்ப் ஸ்குவாடெல்லாம் வந்திருக்காங்கன்ட்டு. இம்மீடியட்டா நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார், அங்க லோக்கல்ல இருக்க மாவட்ட செயலாளர், பகுதி வட்டம் எல்லாருமே சேர்ந்து பனையூருக்கு மிட் நைட்டே கிளம்பியிருக்காங்க. போனோம்னா அங்க நெறைய பாம்ப் ஸ்குவாட்லாம் வந்து அங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. எதுவுமே அந்த மாரி பாம்பு வச்ச மாரி எதுவுமே தெரியல. ஆனா யார் இந்த கால் பண்ணியிருப்பா? எதனால பண்ணியிருப்பாங்க? ஸோ ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீட்டிங் கூட அங்க நடந்தது. முக்கிய நிர்வாகிகள் அந்த 28 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ எதனால் நடந்து, ஏன் நடந்து, யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து பேசுகிற நிறைய யூடியூபர்ஸ் வீட்டுக்கும், நிறைய ஆன்லைனில் பேசுகிறவங்க வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டெல்லாம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கட்சி அலுவலகத்துக்கே வந்திருக்கு. ஒரு ஃபோன் கால் வந்து அதை ட்ரேஸ் பண்ணி இப்போ இருக்கிற ஜெனரேஷன், அதாவது 2025 பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னும் அதை ஏன் தாமதமாக வச்சுருக்காங்க? இவ்வளோ பேர் வீட்டுக்கு, அதாவது ஜேர்னலிஸ்ட் இவ்வளோ பேர் வீட்டுக்கு ஃபோன் வந்தும் அதையும் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலைன்றது தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய விரைவில் யாருன்றதை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவர், இப்போ கரூர் இன்சிடென்ட் வேறு முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருன்னா யாராக இருக்கும், யாருனால இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க.